கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கிற வசனம் மீகா 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின் பின்பாகம். அசீரியன் நம்முடைய தேசத்தில் வரும்போதும் நம்முடைய எல்லைகளை மிதிக்கும் போதும் அவனுக்கு நம்மை தப்புவிப்பார். நம் கர்த்தர் நம்மை சகல தீங்கிற்கும் தப்புவிக்கிறவர். அவரே என் கன்மலையும் என் இரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலவுமானவர். அவரே நம்மை பாதுகாப்பார். சரி, அவர் எல்லைக்குள் தீங்கு செய்வார், வராமல் எப்போது காப்பார்? ஒரு சமயம் ஒரு மிஷினரி அம்மையாரின் கணவர் வீட்டில் இல்லாத நேரம் அந்த அம்மையார் மட்டும் தனிமையாக இருக்கும் பொழுது பலவந்தம் பண்ண 4-5 கயவர்கள் அவர்கள் வீட்டிற்கு சென்றனர். ஆனால் பாருங்கள், அவர்களை உள்ளே விடாதபடி ஒரு வல்லமையான கரம் அக்கயவர்களை வெளியே தள்ளியது. அந்த வல்லமையின் முன் கயவர்களால் அந்த அம்மையாருக்கு தீங்கிழைக்க முடியாமல் போனது. 2 நாட்கள் கழித்து அக்கயவர்கள் அந்த அம்மையாரோடு இருக்கும் பைல்வான் யார் என்று தெரிந்து கொள்ள வந்து கேட்டனர். அப்போதுதான் அந்த அம்மையாருக்கு தெரிய வந்தது, கர்த்தருடைய தூதன் நம்மை பாதுகாத்தார் என்று. அம்மையார் அவர்களிடமே என்ன என்று கேட்டபோது, நாங்கள் வீட்டு வாசல் பக்கம் வரும்போதே உங்களின் பின்னால் ஆஜானுபாகுவான ஒரு மனிதர் கையை நீட்டி அப்படியே எங்களை தள்ளிவிட்டார். அவருடைய பலத்திற்கு முன்னால் எங்களுக்கு பலமே இல்லை என்றனர். நாம் அவர் கரத்திற்குள் இருந்தால் தீங்கு செய்வோர் நம் எல்லையை நெருங்க முடியாது. மேலே சொன்னது போல் இயேசு நம் மேய்ப்பராக, நாம் அவர் கைக்குள்ளான ஆடுகளாய் இருக்க வேண்டும். அப்போது சிங்கம், கரடி, ஓநாய் சேர்ந்து வந்தாலும் தனித்தனியாக வந்தாலும் அவற்றை ஒரு நொடி பொழுதில் அதம் பண்ணுவார். இயேசு நம்மை மேய்க்க விட்டு கொடுக்கும்போது அவர் நம்மை நிலைத்திருக்க பண்ணுவார். அப்பொழுது அவர் நம்மில் மகிமைப்படுவார். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் கானானுக்கு கூட்டி செல்லும்போது ஒரு மந்தையைப் போல மேய்த்தார். சங்கீதம் 78ஆம் அதிகாரம் 52-53 வசனங்களை வாசிக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் அவரில் நிலைத்திருக்க பண்ணினார். இஸ்ரவேல் மக்களில் நம் தேவாதி தேவன் மகிமைப்பட்டார். இஸ்ரவேலரை பார்க்கும் எந்த ராஜாவுக்கும் திகில் உண்டானது. இஸ்ரவேல் எல்லைக்குள் தீங்கு செய்வோரை கர்த்தர் அனுமதிக்கவில்லை. அதே போல் இன்றைக்கும் நமக்கு போராட்டம் உண்டு. நினைக்கும் ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் நம்மை ஆளுகை செய்ய ஒப்பு கொடுப்போம். அப்பொழுது அவர் தன் ஆட்டு மந்தையின் எல்லைக்குள் தீங்கு செய்வார், வராமல் வேலியடைத்து காத்து கொள்வார். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த கர்த்தாவே, உமக்கு எதிராக எழும்பும் ஆயுதங்கள் வாய்க்காதே போகும் என்ற வார்த்தையின்படி தீங்குக்கு எங்களை விலக்கி பாதுகாருங்க. எங்களை வேலி அடைத்து ஒவ்வொரு நாளும் அதிசயமாய் வழிநடத்துகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.